ஒரு அழுக்கான இந்திய கிராமத்தை கற்பனை செய்து பாருங்க. சூரியன் உதயமாகுது, காற்று சுத்தமாக இருக்கிறது, பறவைகள் சத்தம் கேட்கிறது. இந்த அமைதியான சூழலில் இயற்கையின் அழகை உணரலாம். இந்த அமைதியான நிலப்பரப்பின் நடுவில் ஒரு பால் பண்ணையை நீங்கள் காண்கிறீர்கள். பசுக்கள் பசுமையான புல்வெளியில மேய்கின்றன. இது இந்தியாவில் ஒரு பொதுவான காட்சி. கிராமங்களில் பால் பண்ணைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பால் பண்ணைகள் நம் கிராமங்களுக்கு மிகவும் முக்கியம். அவை நமக்கு புதிய பால் மட்டுமின்றி பல்வேறு பொருட்களையும் வழங்குகின்றன. அவை நமக்கு புதிய பால் தருகின்றன. பசுக்களை பால் கறப்பது ஒரு முக்கியமான செயலாகும். ஒரு சாதாரண இந்திய பால் பண்ணை ஒரு பரபரப்பான இடம். அங்கு பல்வேறு செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. அங்கு பசுக்கள் வைக்கப்படும் ஒரு கொட்டகை உள்ளது. பசுக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கா இது அவசியம். பால் கறப்பதற்கு தனி இடம் உண்டு. இது சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். விவசாயிகள் கால்நடை தீவனத்தை கவனமாக சேமிச்சு வைக்கின்றனர். இது பசுக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. இது பசுக்கள் நன்கு உணவளிக்கப்படுவதையும் ஆரோக்கியமாக இருப்பதையும் உறுதி செய்கிறது. பசுக்களின் ஆரோக்கியம் பால் உற்பத்திக்கு முக்கியம். பண்ணை காலையிலிருந்து இரவு வரை பரபரப்பாக இயங்கும் இடமாகும். இங்கு தினமும் பல்வேறு செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. இந்திய விவசாயிகள் தங்கள் பசுக்களை கவனமாக தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் பால் உற்பத்தியை அதிகரிக்க விரும்புகிறார்கள். அதிக பால் கொடுக்கும் இனங்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இது அவர்களின் பால் உற்பத்தி திறனை மேம்படுத்துகிறது. கிரீர், சாஹிவால் மற்றும் முர்ரா ஆகியவை பிரபலமான தேர்வுகள். இவை இந்தியாவில் மிகவும் விரும்பப்படும் இனங்கள். கிரீர் பசுக்கள் அவற்றின் சாந்தமான தன்மை மற்றும் அதிக பால் கொழுப்பு உள்ளடக்கத்துக்கு பெயர் பெற்றவை. இது பால் உற்பத்தியில முக்கிய பங்கு வகிக்கிறது. இது அவர்களின் பாலை நெய் செய்ய சரியானதா ஆக்குறது. கிரீர் பசுக்களின் பால் நெய் தயாரிப்புக்கு சிறந்தது. சாஹிவா பசுக்கள் வெப்பமான காலநிலையை தாங்கும் திறனுக்கா அறியப்படுகின்றன. அவை வெப்பத்தை எதிர்த்து நன்றாக வருகின்றன. அவை நல்ல அளவில் பால் கொடுக்கின்றன. சாஹிவால் பசுக்கள் பால் உற்பத்தியில் சிறந்தவை. முர்ரா எருமைகள் அதிக பால் மகசூலுக்கு பிரபலமானவை. அவற்றின் பால் உற்பத்தி திறன் மிக உயர்ந்தது. அவர்களின் பால் கெட்டியானது மற்றும் மனம் கொண்டது. முர்ரா எருமைகளின் பால் மிகவும் சுவையானது. பால கறத்தல் ஒரு நாளைக்கு 2 முறை காலை மற்றும் மாலை நேரங்களில் செய்யப்படுகிறது. இது மென்மையான மற்றும் கவனமாக செய்யப்படும் செயல்முறை. பசுக்களை வசதியா வைச்சிருப்பதன் முக்கியத்துவத்தை விவசாயிகள் நன்கு புரிந்து கொள்கிறார்கள். அவள் பசுக்களின் நலனில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். சில விவசாயிகள் இன்னும் தங்கள் பசுக்களை கையால் பால் கறக்கிறார்கள். இது பாரம்பரிய பேணும் ஒரு வழியாகும். இந்த பாரம்பரிய முறைக்கு திறமை மற்றும் அனுபவம் தேவை. இது ஒரு கலை. பல விவசாயிகள் இப்போது பால் கறக்கும் இயந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். இது அவர்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. இந்த இயந்திரங்கள் விரைவானவை மற்றும் திறமையானவை. அவை பால கறக்கும் செயல்முறையை எளிதாக்குகின்றன. அவை விவசாயி மற்றும் பசு இரண்டுக்கும் செயல்முறையை எளிதாக்குகின்றன. பசுக்களின் நலனும் பாதுகாக்கப்படுகிறது. பகுதி 4 புதியதாக வைச்சிருத்தல், பால் கையாளுதல் மற்றும் சேமிப்பு. பால் சேகரிக்கப்பட்டதும் அதை கவனமாக கையாள் வேண்டும். புதிய பால் மிகவும் மென்மையானது. சரியாக கையால் படாவிட்டா அது எளிதில் கெட்டுவிடும். பாலில் உள்ள ஏதேனும் அசுத்தங்களை அகற்ற விவசாயிகள் முதலில் அதை வடிகட்டுறாங்க. பின்னர் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்க அவர்கள் அதை விரைவாக குளிர்விக்கிறார்கள். சரியான வெப்பநிலையில் பாலை சேமிப்பது மிகவும் முக்கியம். இது புதியதாகவும் நுகர்வுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. பகுதி சார்ந்து உங்கள் பால் பண்ணை பயணம் தொடங்குகிறது. ஒரு பால் பண்ணையை தொடங்குவது ஒரு பலனளிக்கும் அனுபவம். இதற்கு திட்டமிடல் மற்றும் அர்ப்பணிப்பு தேவை. சரியான ஹிண்டத்தை தேர்ந்தெடுப்பது முதல் படி. அடுத்த பகுதியில் பால் விலங்குகளுக்கு உணவளிப்பது மற்றும் பராமரிப்பது பற்றி அறிந்து கொள்வோம். பல்வேறு வகையான தீவனங்கள் மற்றும் அவற்றின் நன்மைகளை பற்றி ஆராய்வோம். உங்கள் சொந்த பால் பண்ணையை அமைப்பது பற்றி மேலும் அறிய காத்திருங்க.